அடுத்து சிக்கன் டிக்கா. லாண்ட்ரிக்குள்ளே போய் நான் போட்டிருந்த எங்கள் பாஸோடைய கம்பலையும் அதுக்கப்புறம் நான் பில்லை கொடுத்தேன். பில்லை வந்து 2 தினார் 750 காசு, 5 தினார் கொடுத்தேன். பாக்கி வந்து 2.25 தினார் கொடுத்தாப்புல. வாங்கி பாக்கெட்டில் சொருவிட்டு எங்கப்பா ஜிஸ்தாசன்னு கேட்டேன். இந்தாப்பா அவன் ஜிஸ்தாஸை தூக்கிட்டு போப்பான்டாரு. தூக்கி அதையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். அப்படியே ஜெமியாக்குள்ளே போனேன்னு வச்சுக்கலேன். அப்படியே நான் ட்ராலி எடுத்தேன். அப்படியே ரஃப் வழி அப்படியே நடந்து போனேன். எதுக்கு நடந்து போனேன்? ஜீபன் செக்ஷனுக்கு நடந்து போனேன். ஜீபனில் பார்த்தாக்கா சும்மா விதவிதமான சவுதி வேணுமா, ஃப்ரெண்ட்ஸ் வேணுமா, துருக்கி வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா எல்லாம் இருந்துச்சு. நான் சவுதியை தேர்ந்தெடுத்தேன். 1 கிலோ கேட்டேன். இந்த இருக்கு 1 கிலோ. எங்கப்பா அவரை காணும்? ஓ நம்ம பாய் தான், நம்ம பங்க்ஸ் பாய் தான் நின்றுக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட 1 கிலோ சவுதி ஜீபன் தாப்பான்னு சொல்லி கேட்டு எடுத்துகிட்டு அவர் சவுதி ஜீபனை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள ஜீபனை பார்த்தா கண் அப்படியே பல பலன்னு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட 1 கிலோ சவுதி ஜீபனை கொடுத்துட்டாப்புல. கொடுத்துட்டு அவர்கிட்டையும் காசை கொடுத்துட்டு பாக்கி நான் இதுக்கு வந்து பில்லு தனியாக போட்டேன். ஆமாம், அதோட கிடையாது. பாக்கி காசை கூடியா. அப்புறமேட்டு பாக்கி காசையும் பில்லையும் வாங்கிட்டு அப்படியே நேராக அந்த கிரீன் பீஸு, அதாவது வெஜிடபிள் செக்ஷனுக்கு தேடி நடந்து போனேன். இந்த சைடு கிடையாது. இந்த சைடில் வந்து சிக்கன் நகட்ஸு, அந்த நகட்ஸு, இந்த நகட்ஸுன்னு இருந்துச்சு. இந்த செக்ஷன் தான் வெஜிடபிள் செக்ஷன். இந்த கடைக்கு பாருங்கள், மிக்ஸ் கிரீன் பீஸ் அண்ட் கேரட். இது வந்து சமோசா, வெஜிடபிள் சமோசாவுக்கு போடுறதுக்கு எடுத்துகிட்டு நேராக நம்ம கேஷியர் பாய் எங்கேப்பா இருக்கார்? அவர் அங்கே தான் இருக்கார். நீ போ. அந்த இடத்துல தான் இருந்தார். கேஷியர் பாய்ட்டு கேஷியர் காசை கொடுத்துட்டு நம்ம நம்பர் எங்கேப்பா கேஷியர் இந்த இருக்காரியா? என்ன எல்லா அக்கௌண்ட்லையும் யாரையும் காணும், இவர் மட்டும் தான் காலியாக இருந்தார். ஜெமியாலேருந்து வாங்கிட்டு நடந்தாச்சு. எனக்கு பின்னால் ஒரு நம்ம கோயித்து தம்பி ஒன்று நின்றுருந்தாப்புல. வயசு ஒன்று அவ்வளோக்கு ஒன்று 18-17 மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ரெட் புல் எடுத்துகிட்டு வந்தாப்புல. கேஷியர் சொன்னாப்புல உனக்கு வயசு எத்தனை அப்படின்றாப்புல. அவர் 17 அப்படின்றாப்புல. 17 ரெட் புல் விற்கிறது இல்லை அப்படின்றாப்புல. இல்லை இது எனக்கு இல்லை, என் கூட்டாளி யாராக இருந்தாலும் நீ தானே வாங்க வந்த, அதனால உனக்கு இல்லை அப்படின்ட்டாப்புல. நல்ல ஒரு சட்டம் இல்லை. சின்ன பசங்களுக்கு இங்கே கொடுக்க மாட்டாங்க ரெட் புல், அதாவது தடை செய்யப்பட்டிருக்குது. சூப்பரான சட்டம், அப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி சிகரெட்டும் கொடுக்க மாட்டாங்க, சிகரெட்டும் வாங்க முடியாது. ஓகே, வாழ்க வளமுடன். வீட்டை பார்க்க போவோம். சும்மா கிட்டு இன்றைக்கி விஷயத்தை முடிச்சிடுவோம். ஓகே நண்பா. சம்பூசாக்கு நிஜாம் காக்கா கொண்டாந்து கொடுத்தாச்சு. ஜீவனையும் இதுவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஹாய் நண்பா, நம்ம ஜெமியா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம பாஸ் வந்து அவங்களுடைய பையன் வீட்டுக்கு போகிறோன்னு சொன்னாங்க. பையன் வீட்டில் பாஸை இறக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு சொன்னாக்க பயான்கிற ஏரியாவில் போன்கிற ஒரு ஸ்வீட் ஸ்டாலுக்கு தான் நம்ம போகிறோம். அந்த ஸ்வீட் ஸ்டாலில் மல்ஃபேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் வந்து ஃபேமஸ், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க நம்ம பாஸ். அதை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகிறாங்க. எங்கே சிட்டி சைடில் உள்ள ஒரு ஏரியாவுக்கு. அந்த நீ போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் வாங்க போகிறேன் அந்த பயானுங்கிற ஏரியாவுக்கு. வெயிட் பண்ணுங்கள். அந்த போன்கிற ஸ்வீட் ஸ்டாலில் போயிட்டு நான் வீடியோ போடுறேன். சும்மா கிரிட்டு நீங்கள் வேலையை முடிச்சிருவோம். ஓகே நண்பா, தேங்க்யூ. இதுதான் பயானில் உள்ள அந்த போன் ஸ்வீட் ஸ்டால். போகிறதுக்கு முன்னாடி வாசலெல்லாம் பூனைக்குட்டிகள்லாம் படுத்து கிடந்துச்சு அந்த ஏசியை பார்க்குறதுக்கு. ஏசியில் படுத்து சோமாகி போச்சு. பார்த்தேன், என்னுடைய ஸ்வீட் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அது பேர் வந்து மல்ஃபே. இந்த பாருங்கள், இப்படி அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் அது. உள்ளுக்குள்ளே வந்து க்ரீமு, மேலே வந்து பிஸ்கட் மாதிரி வச்சுருப்பாங்க. இது பேர் வந்து மல்ஃபே. இதோட விலை வந்து ஒரு பிளேட்டு 8 தினார். ஆமாம், இது சூப்பராக இருக்கும். பக்கத்தில் ஒரு பூனை வந்து மல்ஃபேயை பார்த்துச்சா என்ன பார்த்துச்சான்னு தெரில. ஹாய் சொன்னேன், அது வெக்கப்பட்டுக்கிட்டு ஓடிடுச்சு. அப்புறம் பக்கத்தில் உள்ள ஸ்வீட்டு இதெல்லாம் வந்து அந்த பக்லாவா, அதெல்லாம் பேர் எல்லாம் சூப்பராக தான் இருக்குது. எல்லாம் ஸ்வீட்டு, வகையான ஸ்வீட்டு. இது நல்லாயிருக்கும். அதுக்கு மாதிரி இந்த ஹாப்பி பர்த்டே, அதுக்கு பிறகு இந்த இது சாக்லேட் க்ரீம்ஸு, ஐஸு எல்லாமே இருந்துச்சு. எனக்கு உள்ளே கொடுத்தாங்க. நான் பார்சல் பண்ணுறதுக்கு 8 நாள் காசை கொடுத்துட்டு பார்சல் பண்ணி கொடுத்துருச்சு அந்த அக்கா. வாங்கிக்கிட்டு நான் அப்படியே என் வண்டியை பார்க்க நடந்தேன். என் வண்டி நண்பர்களே, நான் வந்து அந்த ஸ்வீட், அந்த போன் ஸ்வீட்லேருந்து பயான்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் இல்லை, அது எங்கே வந்திருக்காங்கன்னா நம்ம பாஸோடைய சிஸ்டர் வீட்டில் இன்றைக்கி பார்ட்டி. எனக்கு இப்போ தான் தெரிஞ்சு வந்து நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் வந்து இறங்குது. எது இறங்குது? பாட்டு கச்சேரிலாம் வந்து இறங்குது. வந்து எல்லாம் இறக்கிக்கிட்டு இருக்காங்க. சமரில் இந்த பாருங்கள், இதுதான் எல்லாம் பாட்டு கச்சேரி இறக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் எல்லாம் வேலை ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பர்பிக்யூவும் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் இது பாருங்கள் போயிட்டுருக்கா, பார்க்குறீங்களா? அதே மாதிரி பர்பிக்யூ ஐட்டம்ஸு எல்லாம் இருக்குது. வாங்க கொஞ்சம் பாப்பா உள்ளுக்குள்ளே போயிட்டு.
ஜாமான் ஒன்று இறக்கிட்டு இருக்காங்க எல்லாம். இப்போ வந்து ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க. டிரைவர்மாரெலாம் இப்போ ஒன்று வந்துக்கிட்டு இருக்காங்க. டிரைவர்மார்கள் எல்லாரும் இப்போ எங்கே இங்கே ஒரு டிரைவர் நம்ம எந்தாப்புல இந்த ஒரு மணி மேலே போகுது, இந்த அடுத்த ஒரு மணி மேலே போகுது. இந்த நிற்கிறாப்புல நம்ம சஹில் பாய் தனியாக எனக்கு டெலிஃபோன் நோண்டிகிட்டு இருக்காப்புல. வாங்க இப்போ நம்ம வந்து பர்பிக்யூ ஐட்டத்துக்கு போவோம். அங்கே இருக்குது அந்த இடத்துக்கு போவோம். வீட்டுக்கு பின்பக்கத்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. சிகரெட் அடிக்கிறாப்புல. வீட்டுக்கு பின்னால் வந்து பர்பிக்கு போட்டிருக்காங்க. அங்கே போய் பார்ப்போம். பர்பிக்கு போடுறது வந்து நமக்கு வந்து அஹ்மதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு நம்ம ஃபேமிலி ஃபுல்லாக வந்து அவர் தான் வந்து வருவாப்புல. அவரை தான் நாங்கள் கூப்பிடுவோம். அவருடைய கம்பெனி வந்திருக்கா இல்லை எந்த கம்பெனி வந்திருக்கான்னு தெரில, பார்ப்போம் அதையும். இது 40ஆம் நம்பர் ரோடு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம பாஸோடைய சிஸ்டர் வீட்டிலேருந்து பார்த்தோம்னாக்க இது 40ஆம் நம்பர் ரோடு. பார்த்தீங்கன்னா எப்படி போகுது பாருங்கள் வண்டி சர்ற புருண்டு. இதில் நேராக போனாக்க அங்கே இதுக்கு போகலாம். எதுக்கு அஹ்மதி அந்த கைரான் சிட்டி அப்படியே இடையில பிரியும். நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ரோடு பிரியும். இதுதான் நம்ம பாஸோடைய சிஸ்டர் வீடு. அட பரவாயில்லையே, நம்ம அஹ்மது கம்பெனி தான் வந்திருக்கு. பார்ப்போம். இந்த நிற்கிறானுங்க எல்லாரும் பாருங்க. பார்த்தவொடனே பாருங்களேன் என்ன சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லன் على الطير على حبيبي هلا حبيبي هلا انا اروح حفله بيت بعدين انت حفله ثاني واقول وين سيراني ஐயா பாருங்க, இன்னைக்கு நமக்கு நம்ம டீம் தான் வந்திருக்குது. மாஷா அல்லாஹ். அஹ்மதோட குரூப் தான் இதெல்லாம். இந்த ஹுபுஸ் தன்னூரை செய்கிறது, இந்த அடுப்பு பாகம்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இன்ஷால்லா எல்லாம் ரெடி ஆகும். எப்படி ஒன்று அரை மணி நேரத்தில் எல்லாம் ரெடி ஆகும். இது மாதிரி கபாப் ஐட்டம்லாம். அடுத்து அராய்ஸ், ஷீஷ் டவுக், இந்த கிரிக்கெட் மேல் பார்த்துக்கிட்டே எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே நண்பா, கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் முழு கோழி மஷ்வி. அதாவது வந்து கோழியை வந்து ஃபுல்லாக்கி அரை கோழியாக வெட்டி மசாலா போட்டு, இது வந்து அல் ஃபஹம் திஜாஜ் அல் ஃபஹம் சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இன்க்ரீடியன்ட்லாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. இவர் வந்து நம்ம தலைவர் ஸ்ரீலங்கா, நம்ம லுக்கா செம்மையாக பல அந்த காலத்தில் இருக்காப்புல. அவர் தான் சொல்கிறது மாஸ்டர். இவர் அடுப்பு கறியெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஆமாம், எல்லாம் ரெடியாகி இவர் தான் சொல்கிறது. அடுத்து வந்து சலாத்தா ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாப்புல. இதுதான் நம்ம பாஸோடைய பிரம்மாண்டமான மாளிகை. மாஷா அல்லாஹ். எப்படி பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. ஆமாம், எல்லாம் வந்த நம்ம அஹ்மது டீமெல்லாம் வந்து எல்லாம் தயார் பண்ணிவிட்டு எல்லாம் இருக்கிறது ரெடியாக இருந்தாங்க. சலாத்தா ஐட்டம் மொத்தம் 3 வெரைட்டியில் கொண்டு வந்தாங்க. இது ஒரு வெரைட்டி, கியாரு, கேரட்டு, தக்காளி. இது ஒரு வெரைட்டி. இது வந்து தபூலான்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து ஜெர்ஜீரில், இது வந்து ஜெர்ஜீரு, அந்த பீட்ரூட்டு, கஸ்ஸு. இது ஒரு சலாத்தா. 3 சலாத்தா. லெமனை ஊற்றுறாப்புல யார், நம்ம சிலோன் லுக்காக தான் இந்த சலாத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணுவாப்புல. சூப்பராக மிக்ஸ் பண்ணுவாப்புல. அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் பிளேட்டில் பீங்கானில் எடுத்து செட் பண்ணிட்டாப்புல. இது வந்து துருசின்னு சொல்லுவாங்க, முஹல்லல்னு சொல்லுவாங்க. குளிச்சுக்கிட்டு எல்லாம் உப்புல போட்டது. இது ஹம்முஸ், தெரிஞ்சானே உங்களுக்கு, கொண்டக்கடலை அரைச்சது. இது வந்து பூண்டு, அதாவது சோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பூண்டும் தயிர். நம்ம வீட்டுக்குள்ளே வந்தோம். அடுத்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போவோம். இதெல்லாம் நம்ம டிரைவர் மாதிரி இது நான் உட்காந்துருக்காங்க பாருங்க எல்லாரும். தினேஷ் பாய், ஹாய் ப்ரோ, ஹாய் எவ்ரிவன். இதான் நம்ம கிச்சன். இதான் மிஸ்டர் தினேஷ், மிஸ்டர் கிரான், எல்லாம் நம்ம டிரைவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறோம். பார்ட்டிக்கு எல்லாம் வந்திருக்கிறாங்க. இல்லை, இவங்க எல்லாம் வந்து இந்த வீட்டில் உள்ள வேலை பார்க்குறவங்க. இன்னும் டிரைவர்கள்லாம் வந்து வெளியே இருக்கிறாங்க. சரி நண்பா, இப்போ நம்ம பர்பிக்கு சுடுற இடத்துக்கு போவோம். எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அங்கே போவோம். ஏன்னா நம்ம கூட்டாளிகள்லாம் அங்கே தான் இருக்காங்க. மெயின் இடமே அதுதான், நம்ம டின்னர் அதுதான் முக்கியம். வாங்க போவோம். குபுஸ் ரெடியாக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம பாய். குபுஸ் இதெல்லாம் ரெடியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தண்ணூர் குபுஸ் தண்ணூர் செய்கிறது தான் இந்த பாக்ஸ். அதாவது இதில் வந்து கேஸ் ஃபிட் பண்ணி இதில் நெருப்பு இதில் வந்து அடிப்பாங்க. இது உள்ளுக்குள்ளே அடிக்கிறது தான் இந்த தண்ணூர். இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. இன்னும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தலைவர் இப்போ தான் கொஞ்சம் குபுஸ்லாம் அந்த பாருங்க குபுஸ் பிடிச்சி இப்போ வைக்கிறாரு. ஈரானி குபுஸோட மாடல் தான், ஸ்டைல் தான். இது வந்து சேம் ஈரானி குபுஸ் ஸ்டைல் தான். ஸ்டார்ட் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன்.
பார்த்து போட எடிட் பண்ணி போடுவோம். எங்களையும் எடுத்து போடணும். நம்ம உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆரம்பி. நண்பர்களே இப்போ வந்து பார்பிக்யூ எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ரியாஷ், இது வந்து ஷீஷ் தவுக் சிக்கன் திக்கே, இது வந்து திக்கே லஹம் மட்டன், இது வந்து திஜாஜ் ஷவாய ஃபஹம் அல் ஃபஹம், இது வந்து காமில் திஜாஜ்னு சொல்லுவாங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. செம்மையா சமைக்கிறோம், செம்மையா சாப்பிட்றோம். அப்படியே சொல்லுவாங்க. எப்படி ஆக்ஷனோட சொல்றாரு நம்ம காக்கா. ஓ ஸ்ரீலங்கா காக்கா தான் அவரு. ஆமாம், இந்த நம்ம பாய் ரொட்டி செஞ்சுட்டாரு. இந்த வா எப்படி சூப்பராக இருக்கா, ஃப்ரெஷ்ஷு, வாங்க செம்மையாக சாப்பிட்லாமா அவர் சொல்கிறாரு நம்ம காக்கா. இதான் குபுஸ் தன்னூரான்னு சொல்கிறது பாருங்க. இப்போ அடிக்க போகிறார் நெருப்பில். அடுத்து